என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் செவிகளுக்கு தெளிவாகவே கேட்க வேண்டும். ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் புரியாத புதிராகவே இருக்கும் நேரம். அதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு பொருள் உன் வீட்டில் குறிப்பிட்ட இந்த இடத்தில் இருக்கிறது என்பதனை கருப்பன் தெரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் நடத்துவதை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. என்ன நோக்கத்திற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்வது சற்று கடினமான விஷயமாக மாறிவிடும். நம்மை தேடி தேடி வருவதும் நம்மை சூழ்ச்சிக்குள் சிக்க வைப்பதும் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் எதையுமே நாம் கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும், இத்தனை நாளும் உனக்குள் தோன்றிய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற புரிதல் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்காகவே உன்னை சுற்றி வருகின்ற இந்த கருப்பன் நான் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது தெரியுமா? இப்படி ஒரு பொருள் உன் வீட்டில் இருக்கின்றது, அது தவறான இடத்தில் இருக்கின்றது என்பதனை உனக்கு சொல்லிவிட சில மனிதர்களை நான் அனுப்பி பார்த்தேன். ஆனால் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இது இந்த இடத்தில் இருக்கிறது, இது தவறான விஷயம் என்று சொன்னால் நீ உடனடியாக அதனை அப்புறப்படுத்தி விடுவாய். அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிவிடும். அப்படி உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் அல்லவா இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்திருக்கிறார்கள். இது தெரியாமல் உன் கருப்பன் நான் வேறு, இவர்கள் உனக்கு நல்லதை செய்வார்கள் என்று நினைத்து விட்டேன். அவர்களினுடைய எண்ணங்களை நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் இந்த கருப்பனுக்கு தெரிந்தது இப்படியும் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆக மொத்தத்தில் உன் வீட்டில் இருப்பது தவறு, உன் வீட்டில் நடக்கின்ற இந்த விஷயம் தவறு என்று இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதை உன்னிடம் சொல்ல அவர்கள் நினைக்கவில்லை. உன்னிடம் அதனை சொல்ல அவர்கள் விரும்பவும் இல்லை என்பதுதான் உண்மை. இத்தனை காலம் கடந்து இது இன்றாவது உனக்கு தெரிந்து விடட்டும் என்று உன் கருப்பன் முடிவெடுத்து விட்டேன். ஏனென்றால் இதற்கு மேலும் தாமதிக்க கூடாது. அப்படி தாமதித்து கொண்டிருந்தோமானால் மேலும் மேலும் இது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களைத்தான் தந்து கொண்டிருக்கும். மேலும் மேலும் இது உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களைத்தான் தந்து கொண்டிருக்கும் என்பதனால் உடனடியாக இதனை உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பன் எண்ணிவிட்டேன். இந்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுக்கும், இதனால் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதனை எல்லாம் நீ இனிமேலாவது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான பலவற்றை உனக்கு எடுத்துச் சொல்ல துணிகின்ற இந்த கருப்பன் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கும் நேரம். எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும் என்பதனால் மட்டுமே. எல்லாவற்றிலும் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால் மட்டுமே. ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்களும், நீ பட்ட சோதனைகளும், நீ பட்ட அவமானங்களும், உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிவேன். இந்த கருப்பன் அறியாத விஷயமா? ஆனால் எல்லோரையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களை எல்லாம் யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உன்னுடைய புரிதலுக்குள் வர வேண்டும். நம் வீட்டில் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறு அதை தெரிந்துமே நமக்கு சொல்லாமல் இவர்கள் விட்டு விடுகிறார்கள் என்றால்
நிச்சயமாக அந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களினுடைய மனநிலையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எது போன்ற விஷயத்தை உன்னை சுற்றி நடத்த நினைக்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனியுமே எதையுமே எண்ணி கலங்க வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துவிட்டு போக வேண்டியதுதான். அவரவர் குணங்களை நமக்கு தெரியப்படுத்தி விட்டார்கள். இனிமேல் நீ யார் என்று அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம். ஆனால் அதனை சொல்லால் நாம் நிரூபிப்பதை விட உன்னுடைய செயலால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி உனக்காக இந்த கருப்பன் எதையெல்லாம் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கானவற்றை, உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிவிட முன் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து விடாமல், மனம் கலங்கி விடாமல், எந்த விஷயத்தையும் நமக்கு வேண்டியபடி நம்மால் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் உனக்கு புரியும். நம்மிடம் இருக்கின்ற கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ எதுவென்றாலும் சரி, அவை அத்தனையுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு தெளிவான எண்ணங்களை கொடுக்கும். நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தெளிவாக என்னவென்று எடுத்துச் சொல்லும். ஏன், நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு ஆபத்தை தருகிறது என்றால் அதை கண்டதும் நமக்கு சொல்லி நம்மை காக்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் துரோகியானவன் அப்படியா? இந்த துரோகியானவன் உனக்கான நேரத்தை எதிர்கொண்டு உன்னை வீழ்த்த நினைப்பவன் அல்லவா? எந்த இடத்திலும் உன்னை வாழவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவனினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை துன்பப்படுத்தாதபடிக்கு எப்பொழுதும் உனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த கருப்பனுக்கு இருக்கின்றது. என் தங்கமே, நம் வீட்டில் தீராத கவலை, தீராத பிரச்சனை என்று எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்ய நினைத்தாலும் முடிவு நமக்கு எதிராகவே கிடைக்கின்றது. நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது போல எந்த நன்மைகளுமே நடந்து விடுவதில்லை. மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கவலைகளும், வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதுமே நமக்கென்று நாம் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லாமுமே நம் கையை விட்டு சென்று விடுகிறது என்று வைத்துக்கொள். அத்தனையுமே உன்னை விட்டு செல்கிறது என்று நீ வைத்துக்கொள். நிச்சயமாக இவை ஒவ்வொன்றுமே உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக புரிய வைத்து விடத்தான் வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, கருப்பனை உனக்கு எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைத்து வருவதற்கு ஒரு காரணம். உன்னோடு நான் கொண்ட அன்பு, உன் வாழ்க்கையின் மீது நான் கொண்டிருக்கின்ற அக்கறை, உனக்கு எந்த வகையிலும் தீமைகள் நடக்கக்கூடாது என்று நான் யோசிக்கின்ற விஷயம், இவை எல்லாமும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் நம்மை தேடி வருகிறார் என்பதற்காக நாம் அப்பனை சர்வசாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. நாம் கருப்பனை அவ்வளவு சுலபமாக நினைத்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்பத் தொடங்கு. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு என்றும் என்றென்றும் உறுதியாக கிடைக்கத்தான் வேண்டும்.
இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தாண்டி வந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தட்டும். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனையையும் கருப்பனின் மூலமாக சரியாக கொடுக்கட்டும். இவர்களைப் போல உன் அப்பனுக்கு பொறாமை எண்ணங்கள் இல்லை அல்லவா? எனக்கு என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்கிறது. அப்படியானால் இந்த கருப்பன் இந்த விஷயத்தை உனக்கு நான் நிச்சயமாக எடுத்துச் சொல்லி விடுவேன். கருப்பனுக்கு தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் அது போதும். அதனால் நான் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் தருணம். இனி அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கப் போகிறது என்பதும் ஏது நடக்கப் போகிறது என்பதும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் நேரம். அத்தனையிலும் என் பிள்ளை நீ மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் பெறக்கூடிய நேரம். நமக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை நாம் அடையாளம் காணக்கூடிய நேரம். ஒவ்வொருவரையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் நடத்தினார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காகவும் இனிமேல் வருந்திவிட வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் இந்த வாழ்க்கையில் நினைத்து ஒருபோதும் கலங்கிவிட வேண்டாம். கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே நிற்கட்டும். தேவையில்லாத இந்த மனிதர்களோடு பேசுவதற்காக நீ எத்தனையோ நேரத்தை செலவிடுகின்றாய். ஆனால் இந்த கருப்பன் நான் எப்பொழுதுமே உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடுகின்றாயா? இந்த கருப்பனுக்காக ஒரு 5 நிமிடம் ஒதுக்க உனக்கு நேரம் இல்லையா என் பிள்ளையே? அதனால்தான் கருப்பனுக்கு சில நேரங்களில் என் பிள்ளையின் மீது கோபம் வருகிறது. ஏன் தெரியுமா? உனக்காக நான் இருக்கும் பொழுது, உனக்காக மட்டுமே நான் உன்னை தேடி வரும் பொழுது என் வார்த்தைகளை கேட்க நீ நேரம் இல்லாமல் இருந்து விடுகின்றாய். அதே நேரம் உனக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்களுக்கு நீ அத்தனை நேரத்தை ஒதுக்குகிறாய். உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களிடமிருந்து தேவையற்ற விஷயங்களைத்தான் நீ கற்றுக்கொள்கிறாய். இதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உணர்த்திடுவேன். உன் வீட்டின் வரவேற்பு அறையில் ஒரு விஷயம் இருக்கின்றது. அது தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. என் பிள்ளையே, இதை அப்புறப்படுத்தினாலே உனக்கு பல நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும். இது இந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாலே உனக்கு நன்மைகள் எல்லாமுமே சரியாகவே நடக்க தொடங்கிவிடும். இந்த நேரம் இது போன்ற வெற்றிகள் உனக்கு வாழ்க்கையில் பல தருணங்களில் கிடைக்காமல் போயிருக்கின்றது. பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ உணராமல் போய்விட்டாய். இப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட உண்மைகளும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நடத்தக்கூடிய இந்த காலம் இனி என் பிள்ளைக்கு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். என் தங்கமே, இத்தனை நாளும் நீ பட்ட துன்பங்கள் அத்தனையையும் கடந்து விடு. இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் அத்தனையையும் நீ மறந்துவிடு. இனி உனக்கென்று உன் கருப்பன் சொன்ன விஷயம் ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. என் குழந்தையே, பொதுவாகவே குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவர்களை அடுத்து உன்னுடைய முன்னோர்கள் வழிபாடு மிகவும் அவசியமான ஒன்று. அது உன் வீட்டில் நிச்சயமாக இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாடு உன் வீட்டில் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் அது உன் வீட்டில் இருப்பதை, சரியான முறையில் நடப்பதை என்னால் உணர முடியவில்லை. ஏன் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் வீட்டில் முன்னோர்கள் மட்டுமல்ல, இறந்தவர்களினுடைய புகைப்படங்கள் இருக்கின்ற திசைகளானது மிகவும் வித்தியாசமாக
அங்கு போடப்பட்டிருக்கின்றது. ஒன்று இறந்தவர்களினுடைய புகைப்படத்தில் அவர்களினுடைய கண்களானது எல்லோரையும் வெறித்து பார்க்கும்படி இருக்கக்கூடாது. இரண்டாவது, அவர்களினுடைய புகைப்படம் நாம் பார்த்தவுடன் நம்மை பயமுறுத்தும்படி இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அங்கிருக்கின்றவர்களின் புகைப்படம் தெற்கு திசையை பார்த்தவாறு இருக்க வேண்டும். நான் பலரது வீட்டிலும் பார்த்து விட்டேன். அவர்களின் வசதிக்கு ஏற்ப அவர்கள் வடக்கு திசையை பார்த்தவாறு மாட்டிவிடுகிறார்கள். இது போன்ற ஒரு தவறை நாம் செய்துவிடவே கூடாது. அவர்கள் எந்த திசையை நோக்கி பார்த்தால் நம் வீட்டில் அவர்களால் நல்லது நடத்த முடியும் என்பதனை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்பத்தானே அதை செய்ய வேண்டும். இது விளையாட்டு காரியம் அல்ல. மிகவும் நாம் எதையும் சாமர்த்தியமாக கையாள வேண்டிய நேரம். அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால், இவர்களிடத்திலிருந்து உனக்கு நீ விரும்பிய ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அவர்களை நீ சந்தோஷப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோது அவர்களை வேதனைப்படுத்திவிடக்கூடாது. எந்த திசையில் அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த திசையில் இருந்தால்தான் அவர்களுக்கு சொர்க்கம், இல்லை என்றால் அது நரகமான இடமாக அவர்களுக்கு மாறிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க ஒருபோதும் யாரும் நினைக்கக்கூடாது. சில பிள்ளைகள் இது போன்ற தவறுகளை செய்து விடுகின்றார்கள். இதனால் அவர்கள் மனவேதனை அடைந்து அந்த வீட்டிற்குள்ளேயே வராமல் அங்கே வெளியேயே தங்கிவிடுவார்கள். அதனால் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு நிலையை இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் ஒரு பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரியவில்லை என்றால் தெரிந்திருக்கும் பட்சத்தில் அதை என்னவென்று அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் அல்லவா? சர்வசாதாரணமாக எந்த ஒரு விஷயங்களையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் அந்த குடும்பத்திலும் எல்லோருடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களின் வாழ்க்கை இதனால் பாதிப்படைய கூடாது. முன்னோர்களினுடைய பார்வை அங்கு படவில்லை என்றால் அந்த வீட்டில் எப்படி நல்லது நடக்கும்? நிச்சயமாக அங்கு எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது. அதற்கு மாறாக பல தீமையான விஷயங்களும் பல எதிர்மறையான விஷயங்களும் நடக்க தொடங்கிவிடும். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த இவர்கள் உள்ளே வர முடியாமல் நிற்பார்கள். உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு பிரச்சனைகளை என்னவென்று கேள்வி கேட்க முடியாமல் இவர்கள் அங்கே வருத்தப்பட்டு நிற்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கான வழியைத்தான் நீ உருவாக்கி கொடுக்கவில்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உள்ளே வருவதற்கான அத்தனை வழிகளையும் நீ அடைத்து விடுகின்றாய். இவர்கள் எந்த நல்லதையும் நடத்த நினைத்தாலும் அதை நடத்தாதபடிக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு விஷயத்தை உருவாக்கி விடுகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை எதிர்பார்க்க முடியாதல்லவா? இந்த விஷயத்தை ஒருபொழுதும் நாம் எதிர்பார்த்து நிற்க முடியாதல்லவா? இதனை இனிமேலாவது உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் அதற்கு ஏற்றது போல சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த திசையை நோக்கி நாம் வைக்க வேண்டும் என்றால் அந்த திசையை நோக்கித்தான் வைக்க வேண்டும். ஒருவேளை நான் சொல்வது போல நீ தவறாக வைக்காமல் சரியாகத்தான் வைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த கருப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம். என் பிள்ளை தவறு செய்தவர்கள் அந்த தவறை திருத்திக் கொள்ளத்தான் சொல்கிறேனே தவிர யாரையும் இந்த கருப்பன் குற்றம் குறை சொல்லவில்லை. என் பிள்ளைக்கு மட்டும் என்ன, தன் முன்னோர்களின் ஆசிகளும் தன் இல்லத்தின் இறந்து போனவர்களின் வருகையும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்றா நினைக்கிறது. என் பிள்ளைக்கு அது இருக்க வேண்டும் என்றுதானே ஆசை. அதனால் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீ உணரவில்லை என்றாலும் தெய்வம் உனக்கு அதை உணர்த்தும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை என்னவென்று என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் உன் வீட்டில் நடந்து விடாதபடிக்கு நீதான் உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்திற்கும் பல நன்மைகளை செய்துவிட வேண்டும் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை தெரிந்து கொள். எல்லா விஷயங்களும் நன்மையைத்தான் கொடுக்கும்.
தவறு என்று தெரிந்த பிறகும் அதை செய்தோமானால் அதில் நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளும் கிடைக்காமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.